கவனிங்க, 10ஆம் வகுப்புல முதலியல்ல கற்பவை கற்றபின் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 7 வகையான நிலங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த 7 நிலங்களோட நன்செய் புன்செய் அப்படிங்கிற நிலத்தையும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுவும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இதை எப்படி எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நன்செய் புன்செய் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். நன்செய் என்பது அதிக நீர்வளம் கொண்ட நிலம். புன்செய் அப்படிங்கிறது குறைந்த நீர்வளம் கொண்ட நிலம். ஆற்று நீர், குளத்து நீர், ஏரி நீர் இதையெல்லாம் நம்பி இருக்கிறது தான் நன்செய். மழை நீரை மட்டுமே நம்பி இருக்கிறது தான் புன்செய். அடுத்ததா தரிசு, புறம்போக்கு. ரெண்டுமே விவசாயத்திற்கு பயன்படாத நிலம் தான். தரிசுங்கிறது தனியார்கிட்ட இருக்கும், ஆனால் புறம்போக்கு அப்படிங்கிறது அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கும். அரசாங்கம் விவசாயம் தவிர மற்ற பயன்பாட்டிற்கு இந்த புறம்போக்கு நிலங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அடுத்ததா அவல், சுவல். அவல் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம், சுவல் அப்படின்னா மேடுன்னு அர்த்தம். அவல் என்பது பள்ளமான நிலம், சுவல் என்பது மேடான நிலம். அடுத்தது சிவல், கரிசல். சிவல் என்பது சிவப்பு மண்ணுள்ள நிலம், கரிசல் என்பது கருப்பு மண்ணுள்ள நிலம். கடைசியா இருக்கிறது முரம்பு, அது வந்து சரளை கற்கள் உள்ள நிலம். அவ்வளவுதான் இந்த 9 நிலங்கள். உங்களுக்கு இது எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம்.